காசு கொடுத்து கனகா ஆட்டத்துக்கு எடுத்து வந்தா இவனுங்க எடுத்து தள்ளி போவாங்க. அடி அவனை, அட அவனை, தப்பிச்சு வர்றான்டா. என்னப்பா கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆனது நாயா? ஏன் அவங்க போட்டு அடிச்சிட்டீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இது நல்லா இல்லாமா? யார்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கோன்னு தெரியுதுல்ல? தெரியலையே. யார் நீங்க? பின்ன என்ன, எதுக்கு அவங்க போட்டு அடிச்சிட்டீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும். செய்யறதையும் செஞ்சுட்டு என்னடா கேள்வி கேக்குற? அத்தா மேல இருக்கிற மரியாதையால உன்னை விடுறேன். இல்ல இல்ல என்ன பண்ணுவீங்க? அடிச்சிருவீங்களா? அடிக்க பாக்கலாம். மரியாதை கொடுத்தாதான் மரியாதை. என்னடா மரியாதை? மாமா கிட்ட என்ன பேச்சு பேசுற? என்ன மாமா கிட்ட? மாமா உன் நல்லது தான் சொல்லுது. அவன் நல்லது கிட்டது பத்தி எனக்கு என்ன கவலை? தருதல மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, உங்க வேலையை பாருங்க. யாருக்கிட்ட பேசுற? அப்பா இங்க பாருங்கப்பா. அதான் திருவிழாக்கு வந்த பொட்டைங்கள வழி மறிச்சு கூத்தடிச்சிருக்கான். அத கேட்டா நீ யாரன்னு கேக்குறான். ஆமாங்க, இப்ப அதான் கேக்குறேன். உங்களுக்கு இஷ்டம் நீங்க போய் ஆடுங்க. ஏன் இஷ்டம் நான் போய் ஆடுறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க முன்னாடி என்ன பேசுறாங்க பாத்தீங்களா? அப்புறம் பேசிக்கலாம். ஊர் ஜனங்களாம் உங்க முகத்துக்காக அமைதியா இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு இல்ல தெரியும். அப்பன் பேரை கெடுக்கிற புள்ளைன்றாங்க. யோ நீ வாய் முடியலன்னு பேத்துறேன். என்னதான் இந்த லட்சணத்துல இவனை வளர்த்திருக்கீங்க? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும் எப்படி வளர்றதுன்னு. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அப்பா சொல்றேன்ல, வீட்டுக்கு போ. எப்பா இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்காதீங்கப்பா. அவர் என்ன வேணா சொல்றாரு, நான் கேட்டுட்டு இருக்கணுமா? வீட்டுக்கு போடா. என்ன கேட்க அவர் யாருப்பா? போடா போ. என்னதான் என்னதானே திட்டினா நீங்க போய் கோவப்பட்டுக்கிட்டு அவனை அடிச்சு கொடுங்க. நில்லு. நேத்து கோயிலுக்கு போனோம், நேத்தி கடன் பண்ணோம்னு அப்பாவும் நானும் உனக்கு எவ்வளவு நேரம் காத்திருந்தோம் தெரியுமா? எங்க போய் தொலைஞ்ச? அம்மா நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்காதா? ஆமா, பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு உனக்கு கோவம் வேறியா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நடு ரோட்ல வச்சு 4 பேருக்கு முன்னால பலர் கண்ணத்துல இருக்கிட்டாருமா அப்பா. எப்போ பண்ண வேண்டியது இப்பயாவது பண்ணாரு. எனக்கு சந்தோஷம் தான். உனக்கு சந்தோஷமா? ஆமா. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். நான் போறேன். போ. எங்க போற? மொட்டை மாடி போறேன். மொட்டை மாடி போயிட்டு அங்க இருந்து குதிக்க போறேன். எனக்கு சாப்பாடு வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணா. நீ உன் புருஷன் நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க. போ. இப்ப யாரு இவனை சாப்பிட கூப்பிட்டாங்க? அச்சா புள்ள வந்தானா? எங்க நிஜமாவே அவனை போட்டு அடிச்சிங்களா? ஏன் உங்க அண்ணனுக்கு அறிவே கிடையாதா? ஊருக்கு முன்னால என் பிள்ளைய கூப்பிட்டு வச்சு புத்தி பேசி சொல்லிட்டு இருக்கான். இவன் ஒத்துக்குவானா? இவன் எதிர்றான். கொஞ்சம் விட்டா 2 பேரும் சட்டை பிடிச்சி வாங்கி போடுறது. என்ன கேட்டுட்டு பேசலாமா? எனக்கு வந்து ஆத்துறதுக்கு உங்க அண்ணன் ஓய் ஒரே சாத்தா சாத்தி இருப்பேன். என்ன பண்றது? உங்க அண்ணன் போயிட்டான், நாளைக்கு சம்மந்தம் பண்ணிக்க போறான். எல்லாத்தையும் நினைச்சிட்டு ஏன் பிள்ளைய அடிச்சு? ஆமா, இவன் என்ன பேசினானோ எங்க அண்ணன் எதுக்கு திட்டுச்சோ? 1008 பண்ணிருக்கட்டும். என் பிள்ளை என்ன வேணாலும் பண்ணுவான். இவன் என்ன பண்ணன? நேரம் உங்ககிட்ட வந்து சொல்லணும், இல்ல எங்கிட்ட வந்து சொல்லிருக்கேன். அதை விட்டு கூப்பிட்டு கணிச்சா என்ன அர்த்தம்? ஏன் உங்க குடும்பத்தை எவ்வளவு அறிவே கிடையாதா? என்னது? அது உனக்கு இருக்கு, அது வேற விஷயம். நீ பொண்டாட்டு, இவங்களுக்கு எங்க இருக்கு? சரி, என் பிள்ளை எங்க? மொட்டை மாடியில இருந்து குதிக்கிறேன்னு சொல்லி போயிருக்கான். மொட்டை மாடியில குதிக்க போறான்னு சொல்லி சும்மா நிக்கிறேன். முத்து, ராசா ஐயா, குதிச்சு போறாடே. அப்பாடா, அங்க இருக்கிறியா? இருந்துச்சு வாடா. வரமாட்டேன், போங்க. அப்பா பயம் காட்டுறது கீழே உந்துறாடா. பயம் காட்டல, நிஜமாவே. என்னைக்காவது அடிச்சிருக்கானடா? அப்புறம் எதுக்கு நீங்க அடிச்சீங்க? உங்க மாமா ரொம்ப நல்லவன்டா. நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணா துடிச்சு போயிருவான்டா. அவனை போய் எதிர்த்து பேசிட்டு இருக்கணும். நானும் கூட சேர்ந்து பேசினா அவன் மனசு உடைஞ்சிருவான்டா. அதுக்காக தானே ஒன்னு அடிச்சேன். வா வா சாப்பிடலாம், வா. சாப்பாடு போங்க. இவ்வளவு தூரம் சொல்ல, இதுக்கு மேல வீம்பு பிடிச்சா அதுக்கு மேல நான் வீம்பு பிடிப்பேன். போங்க. இன்னைக்கு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் உங்க அம்மா கோழிக்குழம்பு பிரமாதம் வச்சிருக்கு. வாசம் கமா வாசம் கம்மாமல் வருது. நீ வரல, நான் போய் சாப்பிடுவேன். போங்க, நீ போய் சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேணா, ஒண்ணு வேணாம். வேண்டாம் வேணாம், வரமாட்டேன். மாட்டேன். போங்க. ராஜா, இந்த கோழிக்குழம்பு பூரா எடுத்து வை, எனக்கு ஒரு புளி பிடிச்சிடறேன். என்னங்க, நான் இங்கதான் இருக்கேன். ஓ, இங்க இருக்கியா? அண்ணனை பத்தி சொல்லணும்னா கூட சந்தோஷமா இருக்குமே. சரி வா, சாப்பாடு பூரா எடுத்து வை. அவனுக்கு ஒரு பைசா வச்சு ஒரு பருக்க கூட கொடுக்க கூடாது. டேய், உங்க அப்பா எல்லாத்தையும் சாப்பிடுவாரு. வேணாமா, சோறு போட முடியாது சொல்லுமா. டேய் போடா. அம்மா, வயிறு பசியா வா. நீ போறியா? போ, போய் சாப்பிடுங்க. ஆச்சியா, இந்த உத்தரவா கொண்டா. எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு கோழி குழம்பு ரொம்ப பிரமாதம். ஏய், உனக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு கல்யாணம் ஆன அடுத்த வருஷம் சடையாண்டு கோயிலுக்கு சாமி கும்பிட போனேன். ஆமா. அப்போ ஒரு குழம்பு வச்சியே, அந்த கை பக்குவம் அப்படியே இருந்தது நீ குழம்புல. அன்னைக்கு என் விரல கூட கடிச்சீங்களே. மறக்கலையா நீ? மெதுவா சரிங்க. சாப்பிட்டாச்சு. ஏப்பம் ஏப்பம் விட்டு கட்டுறதா? ஏப்பம் விடுங்க விடுங்க, நல்லா விடுங்க. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? என் புருஷன் சாப்பிட்டாரு, நானும் சாப்பிட்டேன். எலும்பெல்லாம் அவர் சாப்பிட்டாரு, கறி எல்லாம் எனக்கு ஊட்டி விட்டாரு. சரிதான், அவர்தான் நல்லா எலும்பு கட்டிப்பாருன்னு தெரியுமா எல்லாருக்கும். ஆக புருஷன் மண்டாட்டி 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டீங்க. ஓ,
வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருக்கீங்க. முத்து நீ அனாதடா, அனாதை. உனக்கு யார் இருக்கா? உனக்கு உடனடியா ஒரு பொண்டாட்டி தேவை, ஒரு பொண்டாட்டி தேவை. உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்தா அப்படி உன்னை மொட்டை மாடியில காய போட்டு சோத்த திம்பலா பொங்கி வச்சுட்டு காத்துட்டு இருக்க மாட்டாளா? நேர மாமா வீட்டுக்கு போ, பொண்ணு தயாரா இருக்கு, கட்டிக்க, நல்ல கறிஞ்சோறு சாப்பிடு, வெத்தலை போட்டுக்க, என்னதான் பண்ணுவானே. இங்க பாருங்க, எனக்கு தெரியும் யாரை கட்டணும் யாரை கட்டக்கூடாதுன்னு. அவரை வெத்தலை பாக்கு போட சொல்லுங்க. ஏய், அப்பா சொல்ற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ, நீ அவர் பக்கமா? நான் 100 பொண்ணு பாப்பேன், எனக்கு தெரியும். அந்த பொண்ணு அவருக்கே கட்டி வை, எனக்கு தேவையில்லை. பொண்ணு புலம்புறதுக்கு நல்லா உட்காந்து சாப்பிட்டு நம்மளை காய போட்டாங்க. எல்லாம் 6 அலண்டு ஒண்ணு நான் போயிருக்கேன். தோழினாரு, வாசனாரு எல்லாம் திண்டார் போல இருக்கு. நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? மகன் இப்படி பட்டினி போட்டு சோறு தின்ட்டு உட்கார்ந்துருக்கேன். அடிச்ச என்ன? வாங்க சாப்பிடலாம். அம்மா, அம்மா, என்ன அப்பா இன்னும் சாப்பிடலையா? உன்னைய விட்டு அப்பா என்னைக்காவது சாப்பிட்டுருக்காங்களா? நீ சாப்பிட சாப்பிடுங்கப்பா. என்னை அடிக்காதீங்கப்பா. இல்லப்பா, நீங்க அடிச்சது எனக்கு வலிக்கலப்பா. நான் எங்க அப்பா அடிச்சாங்கன்னு நினைச்சா எனக்கு மனசு தாங்க முடியலப்பா. அங்க ஒரு வாய் இங்க ஒரு வாய் ஊட்டின புள்ள ஜன்னல்ல ஆத்தா நிக்கிறாளேன்னு நமக்கு ஒரு வாய் ஊட்டி இருக்கலாம். அட வாடா. டேய், எடுபட்ட பசங்களா? என்னது எடுபட்ட பசங்களா? பின்ன ஐயா சாமி நான் கூப்பிடுவாங்க. ஏண்டா சினிமாக்காரிய கூட்டி வச்ச ஆட்டம் போடணும்னா நீங்க தனியா போய் தொலைய வேண்டியதானே? ஒண்ணுமே தெரியாது எங்க சின்ன ஏன் கூட்டிட்டு போய் கெடுத்தீங்க? கேளுங்கடா, சின்ன ஐயாவா ஒண்ணுமே தெரியாதா? டேய், நாக்க இழுத்து வச்சு ஒட்ட அறுத்து போடுவேன். இந்த மாதிரி பேச வச்சுக்காதா? அடி செருப்பால. ஏண்டா கை நீட்டியா பேசுற? உங்களோட சேர்ந்து தானடா எங்க புள்ள படிப்பு கெட்டு போய் ஊர் சுத்திட்டாலே. இத பாரு, கடைசி தடவையா சொல்றேன், இன்னொரு தடவை அவனோட உங்களை பார்த்தேன், கைய காலம் முறிச்சு அடுப்புல வச்சுடுவேன். என்னடா எவன்டா அது எரும மாட கதவை போட்டு உடைக்கிறத? தம்பி, நீ வாங்க உட்காருங்க. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் வந்து ஒலைய வச்சேன். அரிசியை போடுறதுக்குள்ள நீங்க வந்து நிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட கதை கேட்க வரல, எதுக்கு இவங்களை அடிச்சேன்னு கேட்டேன். உன் வாயில என்ன கொலக்கட்டை வச்சிருக்க? கேட்டுட்டு இருக்கேன்ல. இல்ல தம்பி, அப்பா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. இந்த பைகளோட சுத்துறதுனால தானே என்னைக்கும் அடிக்காத அப்பா இன்னைக்கு அடிச்சு போட்டாங்க. மனசு கேட்கல. இனிமே இந்த மாதிரி நம்ம வீட்டுல நடக்கக்கூடாதுங்க. நம்ம வீடா? எது நம்ம வீடு? அது எங்க வீடு. அங்க நீ வேலைக்காரி. உனக்கு எத்தனை தடவை சொன்னா மண்டையில ஏறாதா? எல்லாம் எங்க அம்மா அப்பா கொடுக்குற செல்லம். நீ இப்படி ஆடிட்டு இருக்க. மரியாதை என்கிட்ட மன்னிப்பு கேளு. இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? இல்லன்னா எங்க வீட்டு வாசப்படி மீதி கூட சொல்லிட்டேன். தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருக்கப்பா. இதான் கடைசி. போங்கடா. யார் சேலை? அம்மா வீட்டு சேலை. தெரியுது, அதனாலதான் கேக்குறேன். எதுக்கு எங்க அம்மா சேலை எடுத்து நீ கட்டிட்டு இருக்க? உனக்கு தீபாவளி பொங்கலுக்குன்னு சேலை, துணிமணி, காது, மூக்கு, கழுத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. எந்த வீட்டுல வேலைக்காரி இப்படி வச்சு பாத்துட்டு இருக்காங்க? இங்க பா, எங்க அம்மா சேலை வேற யார் கட்டா எனக்கு பிடிக்காது. புரியுதா? ஒரு ஆளு நீ போங்கடா. உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாமே, எப்படி இருக்காரு? எப்படி இருந்தா எனக்கு என்ன? எய்ட்ஸ் இல்லாம சரி. வரவனுக்கு எய்ட்ஸ் இருக்கா இல்லைன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? நாங்க அந்த காலம் மாதிரி ஜாதகம் பார்த்துலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்டி. வரவனுக்கு எய்ட்ஸ் இல்லைன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொண்டு வந்தாதான் தாலி கட்டவே விடுவோம். கரெக்டா சொன்ன. என்னடி பண்ற? பார்த்தா தெரியல. தெரியுது, அதனாலதான் கேக்குறேன். ஏன் இப்படி பாவடை கட்டி குளிச்சிட்டு இருக்க? போங்கக்கா, பாவாடை கட்டாம குளிச்சா அசிங்கமா இருக்கும். அரஞ்சு என்ன பாரு, அன்னைக்கு வீட்டுல தாவணி போடாம சுத்தினதுக்கே கத்துனல.
இப்படி பப்ளிக் பிளேஸ்ல பாவாடை கட்டி குளிச்சிட்டு இருக்க அறிவில்ல உனக்கு நான்சென்ஸ். நான் எப்படி வேணா குளிப்பேன். ஆமா, பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? சைட் அடிக்கிறீங்களா? ஆமா, உன் மூஞ்சி சைட் அடிச்சாலும் உன்னை விட அந்த ஐயராத்து உஷா எவ்வளவு அழகா இருக்கு. பாரு உதட்டி கீழே மச்சான். என்னிமா உஷா, நீ ஏன் இந்த மாதிரி அசிங்கமான பொண்ணோட ஆத்துல உட்காந்து குளிச்சுட்டு இருக்க? உடம்புக்கு ஏதாவது ஆயிட போறது. ஆத்துல போய் வெண்ணி வச்சு குளிமா. போடி போ, அவர் வெண்ணி வச்சு குளிப்பாரு, நீ போய் குளி. நீங்க நல்லா சோப் போட்டு விடுங்க. சோப் அப்புறம் போடுறேன். கையில என்ன காயம் காட்டு. காட்ட மாட்டே போ. ஏய் காட்டுறே. காட்ட மாட்டே போடா. போடலாம். உஷா மாமி உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? இல்லையா? நல்ல பொண்ணு. நீங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்து குளிங்க. நீங்க அங்க திரும்பி சோப் போடுங்க. நீ இங்க திரும்பி கையை காட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காட்ட முடியாது. ஏய் காட்ட போறியா இல்லையா? போ. காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். மனசுக்கு பிடிச்சவங்க பேரு கையில எழுதிருக்கேன். மனசுக்கு பிடிச்சவங்க பேரு இங்க எழுத கூடாது, இங்க எழுதணும். அங்க எழுதிருக்கா? எழுதிருக்கேன். எங்க காட்டு. நான் இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன், உங்களுக்கு புரியாது. இல்ல இல்ல எனக்கு எல்லா மொழியும் புரியுது. காட்ட மாட்டேன். என்ன உஷா மாமி சிரிக்கிறேன்? ஓடானா வாடான்னு அர்த்தம் எனக்கு தெரியாது நினைச்சல. இதுதானே உங்க பெண்மொழி. அங்க வாங்க காட்டுறீங்களா? ராசாத்தே இருடி. இப்படி ஈர பாவாடையோட ஓடிட்டு இருக்க. எதையும் காட்டவனா? இது வேற மேட்டர். என்ன? இல்ல இப்படி கை நெஞ்சு எல்லாம் என் பேர் எழுதி வச்சிட்டு இருக்கியே. நாளைக்கு உங்க அப்பா வேற ஒரு இடத்துல மாப்பிளை பார்த்து கட்டி வச்சான்னு வை. வர்றவன் படிச்சு பார்த்துட்டு என்ன நினைப்பான்? அறிவில்லாம பேசாத. எவனோ ஒருத்தர் நாயே கட்டணும். எப்படி இருந்தாலும் ஒன்னதான் கட்டி தொலைணும். எப்படி இருந்தாலும்னா நான் அசிங்கம் வந்தா கூட கட்டி கேட்கும். ஆமா, இப்ப மட்டும் அழகு வடிதாக்கும். இல்லையாக்கும். சரி, இந்த அழகு பிரச்சனை இதோட விட்டுருவோம். வேற என்ன பிரச்சனை இருக்கு? எங்க அம்மா அப்பா வேற இடத்துல பொண்ணு பார்த்தாங்கன்னு வை. நான் என்ன செய்வேன்னு கேட்டியா? என்ன செய்வ? கட்டிக்குவேன். ஏன்னா எனக்கு எங்க அம்மா அப்பா தான் தெய்வத்துக்கு மேல. அவங்க கோடு பட்டாங்கன்னு என்னால தாண்டவே முடியாது. அப்படி எவ்வளவு வந்தா நாக்க இழுத்து வச்சு ஒட்ட வெட்டிடுவேன். ஐயோ, சிச்சர் கட்டிங்க அவ்வளவு இல்லவா? ஆமா, மூதேவி. 4 பேர் இருக்கிற இடத்துல காட்டுனா நான் எப்படி காட்டுவேன்? இப்ப பாக்குறியா? ஐயோ, நீ ஏதாவது இங்கிலீஷ் எழுதி வச்சிருப்ப. நான் படிக்காதவன், புரியாது. நான் எல்லா மொழியிலும் எழுதி தொலைச்சிருக்கேன். இப்ப பாக்குறியா? இப்ப வந்து பாக்குறியா இல்லையா? பாரு சொல்லிட்டு நீ வந்து பாக்குறியா இல்லையா? இப்ப வந்து பாக்குறியா இல்லையா? நீ வந்து பாரு. விட. ஐயோ, யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்க? அசிங்கமா பண்ணிட்டு. பாத்தியா? பார்த்தேன், ஆனா எந்த மொழியுமே புரியல. நான் எழுந்தது தானே பாக்க சொன்னேன். ஆமா, நமக்கே தமிழே புரியல. என்ன பசப்புற? பொம்பளை புள்ள எவ்வளவு செல்லமா குடுக்குற? செல்லமா குடுக்குற? உன்னை கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணிடுவாங்க. இவளுக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து ஏன்டா இவளை போட்டு அடிச்சு கொல்ற? இது 4 பேர் வெளிய தெரிஞ்சா எவன்டா உன்னை மலைப்பா? ஏய் சும்மா இரு. சும்மா இரு. வீடு நல்லா இருக்கணும்னா இந்த வீட்ல இருக்க பொம்பளை ஒழுங்கா இருக்கணும். நான் நினைச்ச மாதிரி இந்த வீடு இல்ல. அதனாலதான் இவளை போட்டு அடிக்கிறேன். எது நடக்க கூடாது நினைச்சனோ அது நடந்துருச்சு. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதிக்கிற? சும்மா இரு. உள்ள போ. என் மூஞ்சிலே முழிக்காத.